வணக்கம் மக்களே, Unexplored சேனல் உங்களை வருக என்று வரவேற்கிறது. நம்ம தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இந்த கொலாபரேஷன்ல நம்ம தமிழ்நாட்டில் அட்வென்ச்சர் டூரிசம் நிறைஞ்சிருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். போன சீரீஸ்ல நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லிமலையோட பிரம்மாண்டமான ஆகாய கங்கை அருவி, சீக்குப்பாறை வியூ பாயிண்ட், அன்எக்ஸ்ப்ளோர்டு பேஸான பின்னம் வியூ பாயிண்ட், வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதோட தொடர்ச்சியா 4 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு 5வது டிஸ்ட்ரிக்டா கிளம்புனதுதான் நம்ம திருச்சிராப்பள்ளி. அங்க யாருமே அவ்வளவா போயிருக்காத அன்எக்ஸ்ப்ளோர்டு பேஸான பச்சைமலைக்கு தான் நம்ம போக போறோம். அங்க ட்ரெக் பண்ணி கொரையாறு அருவி, அதுக்கப்புறம் மங்களம் அருவி, எட்டெருமை அருவி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம தாமதப்படுத்தாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில இருந்து பச்சைமலைக்கான தூரம் பாத்தீங்கன்னா 352 கிலோமீட்டர் மக்களே. இதே நீங்க திருச்சியில இருந்து போறதா இருந்தா 92 கிலோமீட்டர் தூரத்திலையும், சேலம்ல இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. ஆனா நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பை திருச்சியில இருக்க துறையூர்ல வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. துறையூர் திருச்சியில இருக்கிற ஒரு சின்ன டவுன் அண்ட் முனிசிபாலிட்டி மக்களே. ஸோ நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரீங்கன்னா இங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு பச்சைமலைக்கு நீங்க கிளம்புனா, இங்க இருந்து பச்சைமலைக்கான தூரம் பாத்தீங்கன்னா தோராயமா 45 கிலோமீட்டர் மக்களே. நம்ம போற வழியில சோபனாபுரம் செக் போஸ்ட்னு ஒரு இடம் வரும் மக்களே. அதை தான் நீங்க இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க நம்மள என்ட்ரி போட்டுட்டு தான் மேல பச்சைமலைக்கு அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க லிக்கர் அலோடு இல்லாத காரணத்தினால நம்மளை செக் பண்ணிட்டு தான் மேல விடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சப்போஸ் இந்த இடத்துக்கு கார்ல வரீங்கன்னா நல்ல கிளியரன்ஸ் இருக்க கார்ல வர்றது ரொம்பவே நல்லது மக்களே. நம்ம இன்னைக்கு போக போற 2 இடத்துக்குமே மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டாப் செங்காட்டுப்பட்டின்னு சொல்லப்படுற ஒரு இடம் மக்களே. அது இந்த செக் போஸ்ட்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க இருந்து கொரையாறு அருவிக்கு நம்ம இன்னொரு 20 கிலோமீட்டர் தூரம் போகணும். ஆக மொத்தம் தோராயமா 40 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியது இருக்கும் மக்களே. கொரையாறு அருவிக்கு போறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு நான் இப்போ சொன்னது, இன்னொன்னு மூலக்காடு செக் போஸ்ட் வழியாவும் நீங்க போகலாம். அந்த வழியா நீங்க வந்தா கொரையாறு அருவி வெறும் 20 கிலோமீட்டர் தான். அதனால இன்னமும் கூட நீங்க சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த இடத்துக்கு போறதுக்கு ஏதாச்சும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன துறையூர்ல இருந்து டாப் செங்காட்டுப்பட்டிக்கு டைரக்டாவே ஒரு பஸ் இருக்கு மக்களே. நீங்க அங்க இருந்து இங்க டைரக்டா வந்து அதுக்கப்புறம் இந்த அருவிக்கு உங்களால போக முடியும். கொரையாறு அருவிக்கான ட்ரெக்கிங் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ், அதாவது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட அழகை இந்த ட்ரோன்ல டக்குன்னு சின்னதா பார்த்துருவோம். வண்டியை பார்க் பண்ணிட்டு நாங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நடந்தாலே ஒரு ஆறு ஒன்று வரும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஈகோ டூரிசம் சைட்ஸ்ல வரும். இந்த இடம் இன்னும் அபிஷியலா பொதுமக்களுக்கு ஓப்பன் ஆகல, ஆனா கூடிய சீக்கிரமே திறக்க போறாங்க மக்களே. ஸோ அவங்க திறந்த பிறகு அதுக்கான அப்டேட்டும் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம். ஆமா மக்களே, நம்ம இப்போ இந்த ஆறை கடக்க போறோம். என்னதான் நிறைய இடத்துல ட்ரெக்கிங் போயிருந்தாலும் எங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. எங்க கூட வந்த ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் எங்களுக்கு முன்னாடியே போய் எப்படி போறது சேஃப்ங்கிறத பார்த்துட்டு எங்களை அடுத்து கைட் பண்ணாங்க. நான் தான் முதல்ல போன மக்களே. ஒரு கையில் கேமரா, பேண்டோட பாக்கெட்ஸில் கேமரா பேட்டரிஸ்லாம் வச்சிருந்தனால எனக்கு என்னாலும் பரவாயில்ல, கேமராவை காப்பாத்திருடான்னு நினச்சிக்கிட்டு கேர்ஃபுல்லாக அவங்க சொன்ன வழியிலே போயிட்டேன். அடுத்து நம்ம கேமராமேன் களத்தில் இறங்கினாரு. எனக்கு மேலே பண்ணா ட்ரோனை வேற ஜோனா பை மாதிரி போட்டுட்டு கிராஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரா கடந்து வந்தாங்க. இதை கிராஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு படிகள் இருக்கும். அதனால இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி, இதுல ஏறுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இது எல்லாமே டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கு மக்களே. நாங்க போயிருந்தப்போ ரோட்லாம் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆறை சாதாரண தண்ணி ஓட்டத்திலே கடக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டோம். அதனால இந்த அருவிக்கு வரவங்க எல்லாருமே போயிட்டு வர மாதிரி இந்த ஆத்தை கடக்கிறதுக்கும் ஒரு ரயில் பிரிட்ஜ் ஃபியூச்சர்ல போட போறதா எங்க கிட்ட சொன்னாங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் நடந்தாலே நம்ம அருவிக்கு பக்கத்தில் போயிடலாம். நாங்கள் பக்கத்தில் போக போக இது அன்எக்ஸ்ப்ளோர்டாகவே விட்டுறலாமாங்கிற மாதிரி அதை பார்த்தோன்னே ஒரு பயங்கரமான வேற லெவல் ஃபீல் வந்துச்சு. ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ்லாம் கூட இருக்காங்கங்கிற ஒரு தைரியத்தில் வீடியோ எடுக்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனோம். பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு தண்ணியோட வேகம் வேற லெவலில் ஸ்பீடாக வந்துட்டு இருந்துச்சு. நல்ல மழை வேற, முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போனோம். அருவியில இருந்து வந்த சாரல் மழை ரெண்டுமே கேமரா லென்ஸ் மேலே பட்டுருச்சு. அதனால லைட்டாக பிளர் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க மக்களே. அப்போ இப்படி தான் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தானே நம்ம கேமராமேன் ஆறெல்லாம் கடந்து ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தார். அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்கு மூச்சடைக்க வைக்கும் கொரையாறு அருவியோட ட்ரோன் ஷாட்ஸை பாருங்க மக்களே. ரெண்டு மலைகளுக்கு நடுவுல சீறி பாஞ்சு ஓடிட்டு இருந்த இந்த ஆறை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அருவிலிருந்து கொட்டின தண்ணி பிரவுன் கலர்ல மாறி இருக்கிறத நீங்களும் பார்த்திருப்பீங்க. வெள்ளம் வந்துருச்சுன்னா ஆத்து திரும்ப கடக்க முடியாதுங்கிறனால நாங்க எங்களோட அடுத்த இடத்தை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சோம். அடுத்து நம்ம இங்கிருந்து போக போற இடம் மங்களம் அருவி. டாப் செங்காட்டுப்பட்டியில இருந்து மங்களம் அருவி 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நீங்க இங்க வரீங்கன்னா துறையூர்லயே சாப்பாடு வாங்கிட்டு வர்றது நல்லது மக்களே. ஏன்னா இங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது. இல்லனா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, அதை நம்ம கடைசியா பார்ப்போம். பச்சைமலை எல்லாருமே போக வேண்டிய ஒரு இடம்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நாங்க இதுதான் முதல் தடவை போறோம். முதல் தடவை போகும்போது தான் எங்களுக்கே புரிஞ்சுது அதோட அர்த்தம் என்னன்னு. இந்த இடம் பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் லவரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு போறதா இருந்தா நல்ல கிளியரன்ஸ் இருக்க காரை எடுத்துட்டு போங்க. ஏன்னா இந்த ஃபால்ஸுக்கு போறதுக்கு நம்ம கொஞ்ச தூரத்துக்கு ஆஃப் ரோட்ல போற மாதிரி இருக்கும். காரை பார்க் பண்ணிட்டு நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். ஒரு 10 இருந்து 20 நிமிஷம் நம்ம நடந்தாலே அருவிக்கு நம்ம ஈஸியா போயிடலாம். ஆஸ் யூஷுவல் நாங்க எங்கெல்லாம் போறோமோ இந்த ட்ரிப் முழுக்க அங்கெல்லாம் மழையும் வந்துடும். திருச்சியில சுள்ளுன்னு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இங்க எங்க மழை பெய்ய போகுதுன்னு ரெயின் கோட்லாம் வச்சுட்டு வந்தோம். அதுக்கான பலனையும் நல்லாவே அனுபவிச்சிருக்க வேண்டியது. ஆனா நல்ல வேலை நம்மளை கூப்பிட்டு வந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கர ப்ரிப்பேர்டா வந்திருந்தாங்க. அதனால அவங்களோட உதவியோட எங்க எக்யூப்மெண்ட்ஸை காப்பாற்றிக்க முடிஞ்சது. அவங்க நினைஞ்சாலும் பரவாயில்லன்னு எங்க கேமரா ட்ரோன்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எங்களோட நன்றியை கண்டிப்பா சொல்லி ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அருவிக்கு நம்ம ரொம்ப சுலபமாவே போயிடலாம் மக்களே. ஏன்னா இங்க அழகா படிக்கட்டுகளும் இருக்கும். ஒரு 20 இருந்து 30 படி நடந்தாலே நம்ம ஃபால்ஸ் கிட்ட போயிடலாம். இந்த பயணத்தோட தொடக்கத்துல இருந்து மழை பெய்யறத நீங்க பார்க்கலாம். அதனால இங்கேயும் தண்ணியோட வேகத்துக்கு பஞ்சமே இல்லாம ஓடிட்டு இருந்தது. இப்போ மங்களம் அருவியோட ட்ரோன் ஷாட்ஸை பாருங்க. மங்களம் அருவிக்கு கீழே எட்டெருமை அருவின்னு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. ஆனா ரொம்பவே ஆபத்தானதும், அது மட்டும் இல்லாம மழைனால பயங்கரமா வழுக்குங்கிற காரணத்தினாலையும் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நாங்க போகல. எங்கனால போக முடியலனாலும் ட்ரோனோட உதவியோட அந்த அருவியை எடுத்தோம். அதை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க.
பச்சைமலை ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ்னு சொல்றீங்களே, அங்க ஏதாச்சும் தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டா எஸ் மக்களே. டாப் செங்காட்டுப்பட்டியில ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ஈகோ டூரிஸ்ட் காட்டேஜ் இருக்கு. குரூப்பா வரீங்கன்னா டார்மெண்ட்ரிஸும் கூட இங்க இருக்கு. நீங்க அங்க தங்கிக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த இன்னொரு ஆப்ஷனும் இதுதான். நீங்க இங்க முன்னாடியே சொல்லிட்டு அவங்க ஃபுட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இந்த டார்மெண்ட்ரிஸ் அண்ட் ரூம்ஸை நீங்க டைரக்டாவே கூட வந்து இங்க புக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரீ டாப்போட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 பேர் தங்கலாம். மொத்தமாக 1500 rupees இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டார்மெண்ட்ரிஸ் பார்த்தோன்னா மொத்தம் இங்கே ஃபீமேலுக்கு தனி டார்மெண்ட்ரி, மேலுக்கு தனி டார்மெண்ட்ரின்னு 2 இருக்குது. இந்த டார்மெண்ட்ரிஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பேர் தங்கலாம். ஒருத்தருக்கு 220 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம அடுத்து பார்க்க போற டிஸ்ட்ரிக்ட் ஏற்காடு மக்களே. அங்க நிறைய வியூ பாயிண்ட்ஸ், ஃபால்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாம இருக்க மறக்காம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு எப்படி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான ஹெவன் எக்ஸ்ப்ளோரருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அங்க இந்த அழகான இடங்களோட குட்டி குட்டி ரீல்ஸ்லாம் நாங்கள் போடுவோம். ஸோ அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Until then, this is Nidesh signing off. Tada, bye bye. ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு இது.